இலங்கையிடம் வசப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் நாட்டுடைமையாக்கப்பட்டு வருவதாக வடமாகாண அமைச்சர் டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையால் தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 51 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை வசம் தமிழக மீனவர்களின் 123 படகுகள் உள்ளன. இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படும் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு நாட்டுடைமையாக்கி வருவதாக வடமாகாண மீன்பிடி கிராம அபிவிருத்தி அமைச்சர் டெனிஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார். மீன்பிடி அங்கிருந்து வருகின்ற இந்தியாவிலிருந்து வருகின்ற மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி உபகரணங்கள் எமது நாட்டு அரசினால் கைப்பற்றப்படுகின்றது. இறுதியில் எங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உறவுகள் விடுவிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் எமது நாட்டின் அரசு சொத்தாக உடைமையாக்கப்படுகின்றது. மீன்பிடி உபகரணங்களை கையகப்படுத்தியதனால்தான் அதிக அளவில் அவர்கள் வருவது குறைவடைந்திருக்கிறது. நீண்ட அந்த பல வருடங்களாக நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம் என்று சொன்னால் கடந்த காலத்தில் வந்த மீனவர்களின் எண்ணிக்கையை விட தற்பொழுது குறைந்திருக்கின்றார்கள். இலங்கையின் கடல் வளத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்ந்தே இந்திய படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதாக கூறிய அவர், இலங்கை தமிழர்களுக்கு தாயகம் வழங்கும் இந்தியா தங்களின் எதிர்கால சந்ததிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த இழுவை படகினால் உங்களது இந்திய கடல் எல்லைக்குள் இருக்கின்ற கடல் வளம் வெகுவாக பாதிப்படைந்திருக்கின்றது. அதே நிலையை எமது பகுதியிலும் தயவு செய்து ஏற்படுத்தி விடாதீர்கள். நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வேறு வழியில் பல்வேறு ஆழ்கடல் மீன்பிடி மற்றும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே அதற்கு நாங்கள் மாற வேண்டும். ஏற்கனவே பல வசதிகளோடு இருக்கின்றீர்கள். ஆகவே நீண்ட நாள் தங்கி நின்று மீன்பிடித்தல் மற்றும் டீப் சி ஃபிஷிங், மல்டிடே ஃபிஷிங் மெத்தட், இந்த விடயங்களை நீங்கள் கையாள வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய கடல் வளமும் பாதுகாக்கப்படும். அதே நேரம் எங்களுடைய வறிய மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் பாதுகாக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கை தரம் ஓரளவுக்கு உயரும். இந்திய படகுகள் நாட்டுடைமையாக்கப்படுவதற்கு தமிழக மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்திய படகுகளை மீட்க இரு நாட்டு அரசுகளும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்தி தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த மீனவர்கள் மேலே ஒரு அபாண்டமான பழியை சுமத்திக்கிருக்காங்க. ஒவ்வொரு படகுகளுக்கும் 30 லட்சம் முதல் 17 கோடி வரை அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிருக்காப்புல. மத்திய மாநில அரசாங்கங்கள் இந்த விஷயத்தில் துரித நடவடிக்கை எடுக்கணும். உடனே மத்திய அரசாங்கம் உடனே அந்த படகுகளை மீட்டு தர்றதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடனே மத்திய அரசாங்கம் அந்த படகை மீட்டு தரணும். அப்படி இல்லைன்னா அந்த படகுக்குரிய இழப்பீடை உடனே இந்த தமிழக மீனவர்களுக்கு வழங்கணும். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டு வரும் 2017 புது வருடம் மீனவர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தன்.